சமீப காலமா உலகின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்திருக்க நார்த் கொரியாவை பற்றி தான் இந்த 5 மினிட் வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 1950களில் ஏற்பட்ட கொரியன் வார் காரணமாக தான் ஒன்றா இருந்த கொரியா நார்த் கொரியா மற்றும் சவுத் கொரியாவாக பிரிக்கப்பட்டது. அதுக்கு அப்புறமும் தொடர்ந்து நடந்த போரில் வடகொரியாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் தென் கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கினாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நார்த் கொரியாவுக்கு தந்த ஆதரவை ரஷ்யா திரும்ப பெற்றுட்டாங்க. இதனால சவுத் கொரியாவில் இருந்த அமெரிக்க படைகள் முன்னோக்கி சென்றதில் நார்த் கொரியாவுக்கு ஏகப்பட்ட பின்னடைவுன்னு தான் சொல்லணும். அந்த நேரத்தில் தான் சீனா நார்த் கொரியாவுக்கு உதவி செஞ்சு அமெரிக்க படையை பின்வாங்க வச்சது. இந்த சம்பவம் தான் வடகொரியர்கள் அமெரிக்காவை பற்றி தவறாக நினைக்க முக்கியமான காரணமாக அமைஞ்சது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட கிம் இல் சுங் தன்னை நாட்டோட அதிபராகவும் சுப்ரீம் கமாண்டராகவும் தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டாரு. அதுல இருந்து கிம் குடும்பத்தினை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வடகொரியாவை ஆட்சி செஞ்சுட்டு வர்றாங்க. கிம் இல் சுங்குக்கு அப்புறமா அவரோட மகனான கிம் ஜாங் இல் பதவிக்கு வந்தார். அதுக்கு அடுத்ததா அவருடைய மகனான கிம் ஜாங் உன் இப்போதைய சுப்ரீம் கமாண்டரா வடகொரியாவை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. என்னதான் வடகொரியா தங்களை மிகச்சிறந்த நாடா பிரகடனப்படுத்திக்கிட்டாலும் உண்மை அது கிடையாது. அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியமா மட்டும் இல்லாம அதிர்ச்சி அடைய வைக்கும் வகையிலும் இருக்கிறத குறிப்பிட்டு சொல்லலாம். அப்படி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள் சிலவற்றை இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே வடகொரியா டூரிஸ்ட்டை அனுமதிக்கிறது இல்லை. அப்படியே அனுமதிச்சாலும் அங்க வர்ற டூரிஸ்ட்க்கு அரசாங்கத்தின் சார்பில் நியமிக்கப்பட்ட கைட் மட்டும்தான் அவருக்கு உதவி செய்கிறாரு. மற்ற நாட்டில் இருக்க மாதிரி சுற்றுலா பயணிகள் தங்கள் விருப்பம் போல எங்கேயும் போக முடியாது. கைட் சொல்ற இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும். அதுவும் அரசாங்கம் அமைச்சு கொடுத்துருக்க வண்டியில மட்டும்தான் போக முடியும். அப்படி போகும்போது பொதுமக்கள் கிட்ட பேசவோ புகைப்படம் எடுக்கவோ கூடாது. அப்படி எடுக்கிறவங்க உடனடியா நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுருவாங்க. இப்போ இருக்கிற அதிபரான கிம் ஜாங் உன் தன்னோட தந்தை மறைவிற்கு வருத்தம் தெரிவிக்கும் விதமா 2 லட்சம் மாணவர்களை வலுக்கட்டாயமா கடும் குளிர்னும் பார்க்காம அள வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனக்கு எதிராக செயல்படுறாருன்னு நினைச்சு தன் சொந்த மாமாவையே நாய்களை விட்டு கடிக்க வச்சு சாகடிச்சாரு. வடகொரியால மொத்தமாவே 3 டிவி சேனல்ஸ் தான் இருக்கு. இதுலயும் தங்களோட அதிபரான கிம் ஜாங் உன் பற்றிய சாதனைகளை தான் 24 மணி நேரமும் ஒளிபரப்புறாங்க. வடகொரியால இராணுவத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் கார் வச்சிருக்க முடியும். பொதுமக்கள் யாருமே கார் வச்சிருக்க அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாம வடகொரியால இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. இந்த நாட்டில் மட்டும்தான் பைபிள் படிக்கிறவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. வடகொரியால 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடத்தப்படுது. ஆனா அதில் நிக்கிற ஒரே ஒரு கேண்டிடேட் அதிபர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே வடகொரியால மட்டும்தான் 3 தலைமுறை தண்டனை அமல்ல இருக்கு. அதாவது ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாருன்னா அவரோட பையன் அவரோட பேரனோட சேர்த்து 3 தலைமுறையை சேர்ந்தவங்களும் அந்த தண்டனையை அனுபவிச்சாகணும். வடகொரியாவை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் கவர்மெண்ட்னால அப்ரூவ் பண்ணப்பட்ட 28 வகையான ஹேர் ஸ்டைல்ல ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் தான் வைக்க முடியும். அதை மீறவங்களுக்கு கண்டிப்பா சிறை தண்டனை வழங்கப்படும். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஹைட்ரஜன் வெடிகுண்டு சோதனை மட்டும் இல்லாம பல்வேறு வகையான போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததன் காரணமா உலக நாடுகளோட எதிர்ப்புக்கு வடகொரியா ஆளானது. உலக நாடுகளோட எதிர்ப்பின் விளைவா அமெரிக்க அதிபர் ஒபாமா வடகொரியா மேல பொருளாதார தடை விதிச்சாரு. இருந்தாலும் வடகொரியா எதை பத்தியும் கவலைப்படாம தன்னோட போர் நடவடிக்கைகள்ல இன்னமும் ஈடுபட்டு தான் வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புல 3ஆம் உலகப் போர் உருவாக வடகொரியாவும் ஒரு காரணமா அமையலான்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.